என்னங்க தச்ச ப்ளவுஸ்ல ஒரு சூப்பரான டிசைன் குடுத்துரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரவுண்ட் நெக்ல தச்சு வச்சிருக்கோம். தச்சு வச்சுட்டு நம்ம லேஸ்லாம் குடுத்து, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வச்சது பின்னாடி நம்மளுக்கு ஒரு டிசைன் வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன இதுல சூப்பரா வைக்கலாம். இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வைக்க போறோமோ, நம்ம வந்து அந்த ரவுண்ட் நெக்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். 1 இன்ச், 1 1/2 இன்ச் அப்டின்றது. ஒரு அளவு வந்து சேமான அளவா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம வந்து ரவுண்டு ஃபுல்லாவே இந்த மாரி மார்க் பண்ணிக்கிறணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ 1 இன்ச் ஃபுல்லாவே நான் மார்க் பண்ணிட்டேன். இதே மாரி நீங்களும் உங்க ப்ளவுஸ்ல உங்களுக்கு 1 இன்ச் போதுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 1/2 இன்ச் வைங்க. எனக்கு வந்து 1 இன்ச் போதுமான அளவா இருந்துச்சு. அதனால அந்த 1 இன்ச் மார்க் பண்ணி, அந்த மார்க் பண்ண அந்த இடத்துலயே நம்ம லேஸ் வச்சு கரெக்ட்டா அடிச்சிடலாம். நம்ம சும்மா அடிக்கலாம். இருந்தாலும் நம்ம அளவுகள குறிச்சுட்டு அடிச்சோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த ஷேப்பு எந்த சைடுமே முன்ன பின்ன இருக்காது. கரெக்ட்டா இருக்கும். அதனால தான் நம்ம 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் நம்ம அளவு வச்சு நம்ம அடிச்சோம் அப்டின்னா, நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த ரவுண்ட் நெக்ல இன்னொரு லேஸ் குடுத்து நம்ம அடிச்சுட்டோம். இப்ப அடிச்சதுக்கு பின்னாடி நம்ம இத இனிமேல் டிசைன் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம துணியில வந்து ரெடி பண்ணலாம். துணியில ரெடி பண்ணோம் அப்டின்னா, நெறைய துணி வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, அந்த கலருக்கு தகுந்தாப்புல நாட்ட வந்து ரோலா வந்து வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு இந்த மாரி ஒரே அந்த லைனா தான் நம்ம வரணும். பிட்டு பிட்டா வர்றது கிடையாது. ஒரே லைன்ல தான் நான் வந்து வச்சு அடிச்சிருக்கேன். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா நீங்க கவனிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா. இப்ப பார்த்தீங்கன்னா, அத லைட்டா அப்டியே மடக்கி மடக்கி நம்ம வைக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம் அப்டின்னா, இந்த மாரி லைட்டா மடக்கிட்டு, அந்த இடத்துல நம்ம தையல் போட்டே வரணும். ஒரு இந்த முறுக்கு சுட்டா எப்படி இருக்கும்? அந்த வளைவா நம்ம சுடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த ரவுண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரே ரோலா தான் வரணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த பிட்டு வராம இருக்கும். அதனால நம்ம ரோலா எடுக்கிறது நல்லது. துணியில அடிக்கிறது அந்த அளவுக்கு வந்து துணி வந்து பத்தாது. அந்த அளவுக்கு சேஃபாவும் நம்மளுக்கு இருக்காது. அதனால இந்த மாரி நீங்க நாட்டு ரோலே வாங்கி ஃபுல்லா வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேல நான் டிசைன்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நான் தைக்கிறது கூட புரியல அப்டின்னா கூட, மேல நான் தச்சு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்த நீங்க கவனிச்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த டிசைன் வந்து அடிச்சிருவீங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியிற மாரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிசைனு. அதனால அந்த மேல எப்படி நான் குடுத்துருக்கேன் அப்டின்றத கவனிச்சுட்டு நீங்க அடிச்சீங்க அப்டின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரவுண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரே சேமா வந்து நீங்க வச்சு அடிச்சுக்கோங்க. நீட்டா இருக்கும். இப்போ ஃபுல்லா உங்களுக்கு வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம வச்சு அடிச்சுட்டோம். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த வளைவுக்கு மட்டும் நம்ம பாசி வச்சு தச்சிருக்கோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அத நான் வீடியோல காமிக்கல. எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஒரு சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ.